வணக்கம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக பார்த்தீங்கன்னாவே நரசிம்ம ஜெயந்தி தெரியும். கிரிவலம் பௌர்ணமி 11ஆம் தேதி நைட்டு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:47க்கு பௌர்ணமி திதி ஸ்டார்ட் ஆகி திங்கட்கிழமை நைட்டு 10:45 வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்கு. ஸோ என்ன சிறப்புன்னு கேட்குறீங்களா? சித்ரா பௌர்ணமினாவே சித்திரகுப்தனோட இதை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஸோ அவருடைய கருணை நமக்கு கிடைக்கணும், அவர் என்ன எழுதுறாரு அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை தலையெழுத்து அப்படிங்கிறது இருக்கு. என்னன்னா, கிரிவலம் போகிறவங்க போகலாம். நைட்டு கிரிவலம் போயிட்டு மறுநாள் காலையில் குத்து விளக்கு பூஜை நீங்கள் வீட்டில் செய்யணும்னாலும் செய்யலாம். இல்லை வீட்டில் நம்ம பரிகாரம் செய்யணும், பூஜைகள் பௌர்ணமி வழிபாடு செய்யணும்னா ஸோ 2 நாள் வரதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கிரிவலத்துக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிரிவலம் போயிட்டு திங்கட்கிழமை சாயந்தரம் பௌர்ணமி வழிபாடுங்கிறத நம்ம செய்யலாம். ஸோ எல்லாரும் கிரிவலம் வாங்க. அண்ணாமலையாரோட தரிசனமும் சித்திரகுப்தனுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கணும். நன்றி.